Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்படி ஒரு நடிகர் வாழலாம் அப்படின்ற எடுத்துக்காட்டு சொல்லலாம். இன்னொரு பக்கம் இப்படி ஒரு நடிகர் இருக்கவே கூடாது, இப்படி வாழவே கூடாது. சினிமா வந்து ஒரு எட்டாக்கணி. உங்களுக்கு வந்து ஸ்டுடியோவை கூட கண்ணில் காட்ட மாட்டானுங்க. அந்த சமயத்தில் ஒரு தென் மாவட்டத்தில் கடகோடியிலேருந்து ஒருத்தன் வந்து கிளம்பி வந்துட்டான். அதே சமயம் வந்து ஒரு பட்டதாரி, ஒரு ஆங்கில புலமை உள்ள ஒரு இளைஞன். எனக்குள்ள ஒரு தாகம் இருக்குது, எனக்குள்ள ஒரு கலைஞன் இருக்கான். அதை நிரூபிக்கிறதுக்கு சரியான ஒரு இடம் வந்து சினிமா. வந்து போகிற இடம் பூரா வந்து ஒரு நாடகத்தில் கூட சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. ஒரு சலவை தொழிலாளி வந்து ஒரு சாங் கேட்டுக்கிட்டு இருக்கான் தன்னுடைய ரேடியோவில், மயக்கமா கலக்கமா அப்படின்னு. ஒரு 20 வாத்தியார் உட்காந்து நமக்கு பாடம் எடுத்தால் கூட இப்படி ஒரு பாடல் வந்து கற்றுக் கொடுக்காது. எந்த தமிழ் சினிமா அவரை புறக்கணித்து வெளியே தள்ளிச்சோ அதே தமிழ் சினிமா வந்து தாமாளத்தட்டில் வச்சு வரவேற்கிறது. மெட்ராஸ் தமிழை இந்த தமிழ் சினிமாவுக்கு இந்த மக்களுக்கே சொல்லிக் கொடுத்தது சந்திரபாபு தான். கண்டிப்பாக சினிமாவில் குறிப்பாக சென்டிமெண்ட் பயங்கரமாக இருந்த காலகட்டம். நான் ஒரு முட்டாளுங்க அப்படின்ட்டு சொல்லும் பொழுது வேணான்றாங்க, நிறைய பேர் மறுக்கிறாங்க. அந்த பாட்டு வந்து பட்டி தொட்டும் இட்டு. இந்திய சினிமா வரலாற்றிலே வந்து ஒரு நடிகன் வந்து கார்லேருந்து ஏறி நேராக அந்த கார் வந்து பெட்ரூமில் போய் நிற்குமா, பெட்டு பக்கத்தில் திட்டமிட்டு கட்டினதான். எல்லாரும் வந்து எம்ஜிஆரை வந்து பேர் சொல்லி கூப்பிடாதப்போ மிஸ்டர் ராமச்சந்திரன் அப்படின்னு வரான். சந்திரபாபு இதில் தான் வந்து பெண்களுடைய மனதில் வந்து உயரத்தில் போய் உட்கார ஆரம்பித்தேன். ஒரு பெரிய மனுஷனாக இருக்கிறதுக்கும் திடீர்னு வீழ்ந்து போகிறதுக்கும் ஒரு சில காரணங்கள் இருக்கும். அவனை விட நான் ஒன்றும் சின்னவன் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது வந்து இந்த மனிதனுக்கு வரக்கூடாது. ஒரு காலத்தில் அப்படி வந்து ஒரு கலைஞன் வந்து அப்படியே மறைஞ்சு போகிறான். அவனுடைய விஷயங்கள் இதுவாகுது. அதான் படித்தவர்கள் பல சமயங்களில் சறுக்கி போயிடுவாங்க இல்லைங்களா. தன்னை சுற்றி உள்ளவன்லாம் முட்டாள்னு ஒரு முடிவுக்கு வந்தார். அது தன்னுடைய வாழ்க்கையை தானே சரிச்சுக்கிட்டாரு. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் செய்யாறு பாலு சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஒரு நடிகர் இப்படி ஒரு நடிகர் வாழலாம் அப்படின்ற எடுத்துக்காட்டு சொல்லலாம். இன்னொரு பக்கம் இப்படி ஒரு நடிகர் இருக்கவே கூடாது, இப்படி வாழவே கூடாது அப்படின்ற மாதிரியான புகழ் உச்சின்றதை தாண்டி இன்னைக்கு இவ்வளோ காலம் தாண்டியும் சந்திரபாபு அப்படின்னோன்னா நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு பளிச்சுன்னு அவரோட முகம் தான் ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட ஒரு நடிகர், அவரோட வாழ்க்கை ஃபுல்லாகவே நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவரை பற்றி சொல்லுங்கள் சார். பிரமாதமான ஒரு அறிமுகம் கொடுத்தீங்க. உண்மையிலே இப்படி தான் வாழணும், இப்படி வாழக்கூடாது அப்படின்னு 2 எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம் வந்து தூத்துக்குடியிலிருந்து ஒரு சினிமாவுக்காக புறப்பட்டு வந்த ஒரு சாதாரண ஒரு இளைஞன், கனவுகளோடு வந்த, அதே சமயம் வந்து ஒரு பட்டதாரி, ஒரு ஆங்கில புலமை உள்ள ஒரு இளைஞன், நல்லா படித்தவர், பிரமாதமாக இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு நபர். எல்லாரும் மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சினிமா நமக்கு வந்து சுலபமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இன்றைக்கும் போராட்டம் தான். ஆனால் உங்களை நிரூபிக்கிறதுக்கு பல வழி இருக்குது. நீங்களே ஒரு குறும்படம் எடுத்துக்கலாம், நீங்களே வந்து ஒரு வீடியோ வந்து செல்ஃபியாக இது பண்ணிக்கலாம், ரீல்ஸ் போட்டுக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உங்கள் அந்த காலகட்டங்களில் வந்து சினிமா வந்து ஒரு எட்டாக்கணி. உங்களுக்கு வந்து ஸ்டுடியோவை கூட கண்ணில் காட்ட மாட்டானுங்க. அந்த சமயத்தில் ஒரு தென் மாவட்டத்தில் கடகோடியிலேருந்து ஒருத்தன் வந்து கிளம்பி வந்துட்டான். அப்போ வந்து சொல்லி அனுப்புகிறாங்களாம் அவங்க வந்து, நீ படித்த படிப்புன்னா, நீ உனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் என்ன, நீ ஏன் அங்கே போகிற அப்படின்னா, நான் பார்த்துட்றேன், நான் எனக்குள்ளே ஒரு தாகம் இருக்குது, எனக்குள்ளே ஒரு கலைஞன் இருக்கான். அதை நிரூபிக்கிறதுக்கு சரியான ஒரு இடம் வந்து சினிமா. அதனால் வந்து நான் மெட்ராஸ் நோக்கி போகிறேன்னு. இங்கே வந்த பிறகு தான் தெரியுது அவருடைய அந்த உருவம், அதை சார்ந்து அவருடைய அந்த ஆக்டிவிட்டீஸ். சின்ன பையன் மாதிரி இருப்பார். ஆமாம், வந்து போகிற இடம் பூரா வந்து ஒரு நாடகத்தில் கூட சேர்த்துக்க மாட்டேன்றாங்க, விரட்டி விடுறாங்க, எங்கெங்கேயோ திரிகிறாரு. அப்போ தான் அவருக்கு தெரியுது வந்து தான் படித்த படிப்பு, தான் வச்சுங்கிற இங்கிலீஷு இதெல்லாம் தாண்டி சினிமாவுக்கான ஒரு மேஜிக் ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு நமக்கு புரியப்படலை அப்படின்னு ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் கையில் இருந்த காசெல்லாம் வந்து கரைஞ்சி போது திரும்ப ஊருக்கு போகிறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா ரொம்ப தன்மானம் உள்ள ஒரு நடிகை வந்து இயல்பாகவே வந்து சந்திரபாபு. அவ்வளோ தூரம் எல்லாரும் இடத்துலையும் சொல்லிட்டு வந்தாச்சு, திரும்ப போய் நின்னோம்னா தோத்தவன் ஆகிடுவோம், அப்படி நம்ம போய் தோற்று போனோமான்ட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து அவரை வந்து கையில் காசு இல்லாமல் வறுமையான ஒரு சூழ்நிலை வருது, தற்கொலை முயற்சிக்கு போகிறாரு. அப்போ தான் வந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை. நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு கடைசி வரைக்கும் போராடுறீங்கன்னு வச்சுங்க, அந்த போராட்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. அதன் பிறகு ஒரு திருப்புமுனையான வாழ்க்கை உண்டு. ஓஷோவுடைய தத்துவமே அதுதான். வந்து ஒரு 40 வயசு வரைக்கும் உங்களுக்கு முன்னேற்றம் வரலன்னு வச்சுங்க,
40 வயசுக்கு அப்புறம் உங்களுடைய குணநலங்களை மாற்றி பழகி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக எதிர்மறையாக நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள், அதில் வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கின்ற மாதிரி. அந்த நேரத்தில் வந்து ஒரு சலவை தொழிலாளி வந்து ஒரு சாங் கேட்டுக்கிட்டு இருக்கான் தன்னுடைய ரேடியோவில், மயக்கமா கலக்கமா அப்படின்னு. அந்த சாங் வந்து இம்ப்ரெஸ் ஆகுது. அதனுடைய பாடலை முழுமையாக கேட்க ஆரம்பிக்கிறார் இவர் உட்காந்து. ஓகே. ஒவ்வொரு வரியும் வந்து கேட்க ஆரம்பித்தோடனே இப்படியாப்பட்ட ஒரு தத்துவத்தை வந்து ஒரு 20 வாத்தியார் உட்காந்து நமக்கு பாடம் எடுத்தால் கூட இப்படி ஒரு பாடல் வந்து கற்றுக் கொடுக்காது. இப்படி இவ்வளவுக்கு நமக்கு கீழே ஒருத்தர் இருக்கிறான், நம்ம எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டோம், நாம் வந்து இவ்வளோ வந்து ஒரு பட்டதாரி ஆங்கில புலமை உள்ளவ ஒரு சின்ன விஷயத்துக்காக இப்படி ஒரு தவறான முடிவு போயிட்டோம், நம்மளை விட தாழ்ந்த ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்ட்டு யார் எழுதுன்னு கண்ணதாசனுடைய தன்னுடைய மானசீக குருவா தன்னுடைய கடவுளாக அவர் வந்து நினைக்கல. அடிப்படையில் கடவுள் மறுப்புள்ளவர் அவர். ஆனாலும் வந்து இது பண்ணுறாரு, திரும்ப வராப்பில் விடக்கூடாது இந்த வாட்டி அப்படின்னு சொல்லி ஏறி இறங்குறாப்பில் ஸ்டுடியோவாக சின்ன சின்ன கேரக்டர்கள் கொடுக்குறாங்க. அந்த சின்ன சின்ன கேரக்டரில் முத்திரை பதிக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. ரூமுக்குள்ளே போய் தன்னுடைய ஆக்டிங் திறனை வந்து இன்றைக்கி நம்ம இன்ஸ்டியூட்டில் போயிட்டு கற்றுக்குறோம் இல்லைங்களா, தனியாக ரூமுக்குள்ளே போயிட்டு பல விதங்களில் வந்து தன்னை வந்து கேரக்டராக நினச்சி நடிக்கிறது, கண்ணாடி முன்னாடி குரலில் பேசி பழகிறது, மிமிக்ரி பண்ணுறது, இது அத்தனையும் கை தேர்ந்த ஒருத்தராக வந்து அவர் வந்து காலம் வந்து ஒரு சந்திரபாபுன்னு ஒரு நடிகரை கொண்டு வருது. குறிப்பாக அவருடைய அந்த மாடுலேஷன், அந்த டான்ஸு இயல்பாகவே அதை தான் வந்து சந்திரபாபு வெளிக்கொண்டு வந்து எந்த தமிழ் சினிமா அவரை புறக்கணித்து வெளியே தள்ளிச்சோ அதே தமிழ் சினிமா வந்து தாமாளத்தட்டில் வச்சு வரவேற்கிறது. அத்தனை ஹீரோக்களும் வந்து சிவாஜியிலேருந்து எம்ஜிஆர்லேருந்து அத்தனை பேரும் வந்து சந்திரபாபுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து நின்னாலே போதும் அப்படின்ற அளவுக்கு. அதிலும் தமிழகத்தின் ஒரு தென்கோடியிலிருந்து வந்த ஒரு கலைஞன் மெட்ராஸ் பாஷையை, மெட்ராஸ் தமிழை இந்த தமிழ் சினிமாவுக்கு இந்த மக்களுக்கே சொல்லி கொடுத்தது சந்திரபாபு தான். கண்டிப்பாக ஒரு கௌரவம் பார்க்காம பேசக்கூடிய ஆள். ஆமாம், அப்படி வந்து உண்மையிலேயே அவர் பேசும்போது இந்த மெட்ராஸ் தான் போகிறது, மெட்ராஸில் லோக்கலான ஆள் பொழுது. அந்த காலத்தில் சொல்லுவாங்களா, ரிக்ஷாக்காரங்கள்லாம் அப்படி தான் பேசுவாங்க அப்படின்ட்டு வந்து ரிக்ஷாக்காரங்களாம் இப்படி தான் பேசுவாங்க. மெட்ராஸ் தமிழ்னே இதுவாகி அந்த ஸ்லாங்கை வந்து பேச ஆரம்பிச்சு டைரக்டர்ஸ்லாம் வந்து ஒரு கட்டத்தில் இவருடைய சொந்த ஊர் மெட்ராஸ் தான் முடிவு பண்ணிட்டுக்கிறாங்க, சென்னை தான் இவர் அப்படின்னு. அதன் பிறகு தான் வந்து இவர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு, நான் வந்து படித்தது வளர்ந்தது எல்லாம் வந்து தூத்துக்குடியில், ஆனால் இங்கே வந்தவொடனே ஒரு லாங்குவேஜில் காதில் கேட்கும்போதே அதை வந்து நான் அப்சர்வ் பண்ணிப்பேன் அப்படின்போது தான் இவருடைய தனித்திறமையே தெரிய ஆரம்பிச்சது. பல படங்கள் குறிப்பாக நம்ம சொல்கிறதுனால டான்ஸ்லாம் எந்த மாஸ்டர்கிட்டையும் அவர் கற்றுக்கவே இல்லை. ஆடி 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 பார்ப்பார், போனால் டான்ஸ் ஆடுறது, அப்படி எகிருவாப்பில் குதிப்பாப்பில் இது பண்ணுவாப்பில். அதே போல் தன்னுடைய படங்களில் வந்து கீழ்த்தட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி பாடல் இதுல இருந்து வரிகள் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒரு எளிய மக்கள்கிட்ட எந்த ஒரு கலைஞன் வந்து எளிய மக்கள்கிட்ட போய் சேர்றனா அவன் தான் வந்து மிக பிரபலம் அடைகிறான். அப்படி ஈஸியாக போய் எளிய மக்கள்கிட்ட சேர்ந்தவர் தான் சந்திரபாபு. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது எம்ஜிஆர் சிவாஜிக்கு அடுத்து அப்படின்றலாம் தாண்டி மேலே இருந்தவர். கண்டிப்பாக இருந்தாலும் அவர் படங்களில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு பாட்டு, நான் ஒரு முட்டாளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு எழுதி ஆடியிருப்பார், பாடியிருப்பார். படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கதாபாத்திரம், ஒரு பெரிய ஒரு காமெடி ஆக்டர்கிட்ட அடி வாங்குற கதாபாத்திரம், இந்த மாதிரி ரொம்ப நீங்கள் சொல்ல மாதிரி எளிய மக்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருந்தார். அந்த காலகட்டத்தில் ஒரு பாசிட்டிவான அப்ரோச் மட்டும்தான் வந்து மக்கள் வந்து கொண்டாடுவாங்க, சூப்பர் நல்லா நடிக்கிறாரு, ஒரு பாசிட்டிவான ஆள் அப்படின்னு. ஒரு நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்து எப்படி சார் இவ்வளோ ஒரு பெருமை கிடைச்சி? சூப்பரான ஒரு விஷயம் சொன்னீங்க. அப்போ வந்து சென்டிமெண்ட் வந்து அதிகமாக இருந்த காலகட்டம், வந்து சினிமாவில் குறிப்பாக சென்டிமெண்ட் பயங்கரமாக இருந்த காலகட்டம். இவர் போய் இந்த மாதிரியான பாடல் வரி வந்து முதல் வரி அது ஆக்சுவலாக வேற ஒரு வரியை போட்டு கொடுத்துட்டாங்க. ஓப்பனிங் வந்து நான் ஒரு முட்டாளுங்க அப்படின்னு வேணும்னு கேட்குறாரு. ஓ என்னையா நீ எடுத்தவொடனே இப்படி இது பண்ணுறேன்னு, இது நான் ஒரு முட்டாளுங்க அப்படின்னு. இயல்பில் வந்து மிக பெரிய அறிவாளி, மிகப்பெரிய புத்திசாலி, ஆனால் ஆமாம் பகுத்தறிவாளர். என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சினிமா சென்டிமெண்ட் அந்த காலத்தில் வந்து ஒரு ஷாட் எடுக்கிறாங்க எம்ஜிஆரை வச்சு. சார் நீங்கள் இந்த படியிலேருந்து அப்படி நடந்து இறங்கி வரீங்க, அப்புறம் அப்படின்றாராம். சார் நீங்கள் படியிலேருந்து இப்படி இறங்கி வரீங்க, அப்புறம் அப்படின்றாரா எம்ஜிஆர். அப்புறம் அசோசியேட்டுக்கு புரிஞ்சு போச்ச விஷயம். டைரக்டர் ஏங்க படியிலேருந்து ஏறி பண்ணிட்டு மேலே கேமரா எடுத்து வைங்க அப்படின்னா, சாரி சார்னு மேலே எடுத்து வச்சு, சார் இங்கேருந்து ஏறி வரீங்க அப்படின்றாராம். அப்போ என்னன்னா இறங்கி வரீங்கன்றத கூட அவங்க விரும்பலை வந்து. அப்படி ஒரு சென்டிமெண்ட் ஊறி இருந்த காலகட்டம். உங்களுக்கு எடுத்தவுடனே ஒரு கோவிலையோ ஒரு விநாயகரையோ, அப்போ சினிமாவில் நீங்கள் பாருங்கள் 80s வந்து ஓஹோன்னு வரணும் அப்படின்னு ஒரு டைலாக்கோடு தான் ஆரம்பிப்பாங்க.
எல்லாம் வந்து அமோகமாக கொட்டணும், பிள்ளையாரப்பா வா எல்லாரும் நல்லா இருக்கணும், வாழ்க வளம், வாழ்க வளம், இப்படி வந்து காமிப்பாங்க, கோபுரத்தை காமிப்பாங்க, அப்புறம் மணி அடிக்கிற இதுவை காமிப்பாங்க. இப்படி இருந்த ஒரு சினிமாவில் நான் ஒரு முட்டாளுங்க அப்படின்ட்டு சொல்லும் பொழுது வேணான்றாங்க, நிறைய பேர் மறுக்கிறாங்க. இந்த சாங் இந்த வரி இருந்தால் தான் நான் ஆடுவேன்றாராம். ஓகே, அந்த பாட்டு வந்து பட்டி தொட்டும் இட்டு, அப்படி ஒரு இட்டு சொல்லி காமிக்கிறாராம். ஏன்னா அடிப்படையில் பகுத்தறிவாளி எதெல்லாம் மெனட்டு முடியாது, இது ராங்குன்னு சொன்னீங்களோ இங்கே பாருங்க உலகமே கொண்டாடுது, என்னையும் பார்த்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு அவ்வளோ பெரிய இதுவை கொண்டு வருது அப்படின்னு. அதே சமயம் வந்து அவருக்குள்ள வந்து ஒரு கர்வவாதியும் இருந்திருக்கேன், ஒரு கர்வமான ஒரு நபரும் இருந்திருக்காரு. அதற்கான காரணம் என்னன்னா, எல்லாம் படிக்காதவன் இது பண்றவன், நம்ம படிச்சவன் என்னையா நமக்கு எல்லாம் தெரிஞ்சவன் தெரியுது அப்படின்ற, ஆமா எவ்வளோ தெரியுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதை வந்து என்ன சொல்றது வந்து தன்னம்பிக்கையோட உச்சம் கூட சொல்லலாம், கர்வம் கூட சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அது வந்து இயல்பாகவே சந்திரபாபு கிட்ட இருந்திருக்கு. அது மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி வாழ்ந்தா இவர் மாதிரி தான் வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தாருன்னு சொல்கிறாங்க. பல நடிகர்கள் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு பல மாடி கட்டிடங்கள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவர் வாழ்கிற வீடையே வந்து ரொம்ப காம்பேக்டாக அவருக்கு பிடிச்ச மாதிரியான பல விஷயங்கள் பண்ணதா சொல்கிறாங்களே சார். உண்மையாகவே அவர் சார்ந்த ஒரு பேட்டி வந்து அப்போ வந்து இயக்குனர் பா நீலகண்டனுடைய பேட்டின்னு நினைக்கிறேன். அவருடைய பேட்டி நான் வந்து பொம்மை பத்திரிகையில் படித்ததா ஞாபகம் வந்து. என்னென்னா இவர் வந்து இந்த பொது கழிப்பிடம் இருக்கு இல்லைங்களா சென்னையில், அந்த பொது கழிப்பிடத்தில் போய் க்யூவில் நிற்கணும். அப்படி போய் அவர் வந்து க்யூவில் நிற்கும் பொழுது அந்த ஒரு அந்த இயற்கை உபாதை அதுக்கான நேரத்தில் வந்தபோது தான் நமக்கு அந்த உபாதையை வந்து நீக்க முடியும். நீங்கள் இது அந்த நிற்கிறதே அவர் பெரிய கௌரவ குறைச்சலாகும், என்னடா அது ஒரு வாழ்க்கை அப்படின்னு நினச்சிருக்காரு அவர். இதற்காகவே போயிட்டு அந்த காலத்தில் கழனி காடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்போ என்னன்னா வந்து இந்த திருவான்மையூர் தான்னா இது கிராமப்புறம் ஆகிடுமா, சென்னையை விட்டு அடையாறு வரைக்கும், அடையாறு கூட கிடையாது வந்து கிண்டி வரைக்கும் இருக்குமா. இதற்காகவே அவர் வந்து இந்த அடையாறு தாண்டி போய் தன்னுடைய இயற்கை உபாதியை கழிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்காகயா இவ்வளோ தூரம் போகிறேன்னு வாங்கலாம். அப்படி இருந்த ஒரு மனுஷன் தான் பெரிய ஆளான பிறகு தன்னுடைய வீடு இப்படி தான் இருக்கணும், தன்னுடைய கழிப்பறை டாய்லெட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்து ரசித்த ஒரு நபர் வந்து அதையெல்லாம் தாண்டி இந்திய சினிமா வரலாற்றிலே வந்து ஒரு நடிகன் வந்து கார்லேருந்து ஏறி நேராக அந்த கார் வந்து பெட்ரூமில் போய் நிற்குமா, பெட்டு பக்கத்தில் கதவை திறந்து அப்படியே பெட்லேயே உள்ள அப்படியே சாஞ்சிடுவார். இது வந்து திட்டமிட்டு கட்டினதான். இது இப்போ மாதிரி வாஸ்து எல்லாம் அந்த காலத்தில் இருந்துருக்குது. அப்போ வந்து சில பேர்லாம் வந்து சொல்லியிருக்காங்களாம், இது வந்து ராங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, யோ போயா அப்படின்னு, வெள்ளைக்காரன் ஒன்று தான் பண்ணுறான், அவனுக்கு என்ன ராங் ஆச்சு அப்படிலாம் திட்டிருக்காராம். இப்படி என்னன்னா தான் வந்து இந்த சென்னையில் அந்த மெட்ராஸ் அப்போது என்னென்ன கொடுமைகள் எங்கெல்லாம் வந்து சும்மா வந்து 10க்கு 10 ரூமில் வந்து ஒட்டிகிட்டு இருப்பாப்லையே ஆரம்ப கட்ட காலங்களில். ஒரு கழிவறை வசதி இல்லாமல் இருந்தது, ஒரு நல்ல சாப்பாடு இல்லாமல் இருந்தது, ஒரு நல்ல துணி இல்லாத வந்து கோட் சூட்டோடு தான் எப்போவுமே இருப்பாப்லையே. ஷூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஷூஸ் இருக்குமா, விதவிதமான ஷூஸ், அவ்வளோ ட்ரெஸ் இருக்குமா. இப்படி வந்து தான் பட்ட கஷ்டங்களை எல்லாம் தாண்டி தான் சம்பாதிக்கும் போது அதையெல்லாம் அனுபவிச்சு ஆகணும், ராயலான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு வாழ்ந்தவர் தான் சந்திரபாபு. குறிப்பாக அந்த விஷயத்தில் வந்து இந்த கான்ஃபிடென்ட்டு, அது வந்து நம்ம சொல்கிறது வந்து அந்த காலகட்டங்களில் வந்து திமுரு இதுன்னு கூட சொல்லுவாங்க. எல்லாரும் வந்து எம்ஜிஆரை வந்து பேர் சொல்லி கூப்பிடாதப்போ சின்னவர், தலைவர், வாத்தியார் அப்படின்னு கூப்பிட்டு நேரத்தில் மிஸ்டர் ராமச்சந்திரன் அப்படின்னு வரோம். என்னன்னா ஆமாம் ராமச்சந்திரன் தானே அவர் பேர். ஆனால் இது கூட எம்ஜிஆருக்கு ஒரு சில சமயங்களில் வருத்தத்தை உண்டாகிருக்குது. அதையெல்லாம் தாண்டி அவர் ஒரு கலைஞனாக தான் பார்த்துருக்காரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து அவருடைய அந்த பிஹேவியர் மாறி இருக்குது. என்னென்னா வந்து எல்லாரையும் துட்சமாக இது பண்ணுறது, வந்து ஒருத்தனை வந்து மதிக்காத போகிறது, இதெல்லாம் வந்து அவருக்கு எல்லாருடைய எதிரிகளாக அவர் மாறி இருக்கார் வந்து. அந்த நம்ம திரும்ப வந்தது என்னென்னா அவருடைய வீடு வந்து சிபி ராமசாமி ரோடு ஆழ்வார்பேட்டையில் அந்த காலத்தில் கண்ணதாசன் அவருடைய கவிதா ஹோட்டல் அங்கே தான் ஃபேமஸ், அதற்கு அருகில் தான் இருந்திருக்குது. ஏன்னா கண்ணதாசன் அவருக்கு ரொம்ப 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 மதிப்பளித்த ஒரு நபராக அந்த சாங்குனால ஒரு இதுவானதுனால அவர் மேலே வந்து ஒரு தனித்துவமான ஒரு இது உண்டு. அப்போ இருந்தப்போ தான் வந்து சொன்னப்போ நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்போது சில பேர்லாம் வந்து இவன் வந்து கர்வத்தோட உச்சத்தில் ஆடுறான், எவ்வளோ பெரிய நடிகர்லாம் இங்கே இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் பண்ணாத ஒரு வேலையை வந்து காரை எடுத்து போய் பெட்ரூமில் நிறுத்தி அங்கேருந்து இதுவாகிறார் அப்படின்ற ஒரு விஷயம். அப்புறம் அவருடைய வீழ்ச்சிக்கு பிறகு அதெல்லாம் ஒரு காரணம்னு சென்டிமெண்ட்டாக வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு காரணமாக என்னான்னு கூட நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை தான் மேபி இருக்கலாம். இன்றைக்கி வரைக்கும் சந்திரபாபுவை பற்றி நம்ம சொல்லும்போதோ இல்லை யாராவது கேட்கும்போதோ வந்து சொல்கிற விஷயம், அவர் தன்னோட முதலிரவில் தன்னோட மனைவி வந்துட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணணும், லவ் பண்ணுறேன், அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லும் போது அமுச்சு வச்சிட்டாரு
அப்படி ஒரு பகுத்தறிவு உள்ளவர், அவ்வளோ ஒரு ரொம்ப ஓப்பன் மைண்டட் அவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? உண்மை சார். அது மிகப்பெரிய புரட்சின்னு கூட அதை சொல்லலாம். அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இன்றைக்கி வந்து நம்ம சொல்லலாம் வந்து லிவிங் டுகெதர் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து கணவனே வந்து காதலன்கிட்ட வந்து திரும்ப வந்து தன் மனைவி வந்து சேர்த்து வச்ச கதையெல்லாம் வந்து 1000 சொல்கிறோம். அப்பொழுதைய காலகட்டத்தில் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி, கணவனே கண்கண்ட தெய்வம் வாழ்ந்திருந்த காலத்தில் தனக்கு வந்த மனைவியோடைய மனநிலையை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசும்பொழுது முதல் சந்திப்பில் கணவன் மனைவி முடிவு பண்ணிடுறாங்க. முதலில் உட்காந்து பேசுவோம், நம்ம என்ன விஷயம், ஏது உனக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும் போது உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லலாமா, நான் தாராளமாக சொல்லலாம், ஐ ஆம் எஜுகேட்டட், நீ சொல்லு, நீ என்ன விஷயம் அப்படின்பொழுது எனக்கு ஒரு லவர் இருந்தான், ஆனால் கட்டாயத்தின் பேரில் தான் உங்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்க, முழுமையாக விருப்பமே இல்லை அப்படின்னு ஷாக் ஆகி போச்சு அவருக்கு. என்னென்னா தான் ஒரு நடிகன், அதை தாண்டி இவ்வளோ பாப்புலராக இருக்கும், ஆனாலும் அந்த மனசில் வந்து அவளுடைய மனசில் ஒரு காதலனோட நினைவோடு இருக்கிறா, இதையெல்லாம் மீறி நம்ம கூட வாழறது வந்து ஒரு வாழ்க்கையா, அவள் எப்படி நிஜமாக ஒரு சந்தோஷமாக வாழ்வாளா அப்படின்னு யார் காதலை நான் பண்ணுறேன்னு உலகமே அதுக்கு சந்திரபாபுக்கு எதிராக மாறுதான். என்ன நீ அநியாயம் பண்ணுற நீ அப்படின்னு, இடியட் வாயை மூடுங்கடான்ற. ஒன்றுமே ஆகலை. எனக்கு மனைவியாக வந்தால் நான் அவளுடைய மனசை கேட்டேன், அவளுடைய மனசில் வேற ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் சரியான நபர், அந்த பொண்ணு அப்பதான் நிம்மதியா இருப்பா, என்ன என் கூட எல்லாம் இருக்கும்னா இன்னும் பெரிய புரட்சி தான் பண்றேன் நான், இதை விட என்ன வேணும்னா சந்திரபாபு இதுல தான் வந்து பெண்களுடைய மனதில் வந்து உயரத்துல போய் உட்கார ஆரம்பிச்சேன். அதை தழுவி வந்து சில படங்கள்லாம் கூட வந்தது. சந்திரபாபுனுடைய நிஜ வாழ்க்கை இன்ஸ்பயர் தான் சொன்னாங்க. இதில் தான் வச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவர் திருமணமே பண்ணிக்கல. அப்புறமா அதன் பிறகு ஒரு ஆங்கிலோ இண்டியன் அவர் திருமணம் பண்ணிக்கிறதா ஒரு தகவல் இருக்கு வந்து. ஆனாலும் அந்த காலகட்டத்தில் ஒரு பெரும் புரட்சி ஏற்படுத்தி தந்தை பெரியார் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு பாராட்டியிருக்கார். ஒரு பெரிய மனுஷனாக இருக்கிறதுக்கும் திடீர்னு வீழ்ந்து போகிறதுக்கும் ஒரு சில காரணங்கள் இருக்கும். அதில் சில பேர் வந்து ரொம்ப சோகமாயிருச்சு, மது பழக்கம் அந்த மாதிரி போயிடுவாங்க. இவரோட வீழ்ச்சி காரணம் கர்வம் சொல்கிறாங்க. ரொம்ப திமிர் பிடிச்சவர், ரொம்ப ஆடிட்டாரு, அதான் வந்து இப்படி ஆயிட்டான்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் வீழ்ச்சிக்கு? உண்மையாக வந்து நீங்கள் சொன்ன 3 காரணமாக இவர்கிட்ட இருக்குது வந்து. ஒன்று வந்து அதீதமான கர்வம், யாரை எடுத்தாலும் எடுத்து பேசுறது, அவனை விட நான் ஒன்றும் சின்னவன் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது வந்து இந்த மனிதனுக்கும் வரக்கூடாது. அதான் படித்தவர்களை பல சமயங்களில் சறுக்கி போயிடுவாங்க இல்லைங்களா, அது சந்திரபாபுக்கு உதாரணம். அதான் சொல்லுவாங்க வந்து படித்தவன் தான் இதுவாகான் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அது வந்து அதில் முடிவுக்கு வந்து அதற்கான காரணம் என்னென்னா தன்னை சுற்றி உள்ளவன்லாம் முட்டாள்னு ஒரு முடிவுக்கு வந்தார். அது ரொம்ப தவறானது. எதிரிகளை நிறைய சினிமாவில் சம்பாதிக்க ஆரம்பித்தார். கண்டிப்பாக அவரை வந்து கடங்காரனை ஆக்கணும்னு முடிவு பண்ணி சொந்த படங்கள்லாம் எடுக்க வச்சு அப்புறம் வந்து தவறான வழிகளில் கூட்டு போயிட்டு அவர் வேறு விதமாக மாற்றி என்னென்னா அவர் எதிர்க்க நடிக்கிறது, பின்னாடி போய் ஒரு சூழ்ச்சியை பண்ணுறது. இவன் ரொம்ப திமிராக போய்கிட்டே இருக்கிறானே, ஆமாம் இவனை ஏதாவது பண்ணி சரிச்சு விட்ருவான், இவனுடைய ஆட்டம் ஓவராக இருக்குது அப்படின்னு அந்த கர்வம் தானுடைய இதெல்லாம் சேர்ந்து ஒரு வீழ்ச்சிக்கு இதுவாச்சு. சொன்ன மாதிரி வந்து தனக்கு உச்சத்தில் இருக்கிற நடிகர்கள்லாம் இது எடுத்துருந்து பேசுறது இதெல்லாம் மிஸ்டர் ராமச்சந்திரன் கூப்பிட்டதெல்லாம் எம்ஜிஆர் விரும்பி இருக்க மாட்டார். ஆனாலும் இது போயிடுவார் அவர். அந்த காலகட்டங்களில் அந்த இயக்குநர்களை சில பேர் வந்து துட்சமாக மதிச்சது, அப்புறம் இன்டர்ஃபேர் ஆனது. சினிமாவுக்குள்ள வந்து உள்ளே போயிட்டு இந்த சீனாயே எடுக்கிற நீ இந்த மாத்தியா இப்படிலாம் சொல்கிறது வந்து அந்த காலத்தில் வந்து டைரக்டர்கள் வந்து நடிகர்கள் வந்து ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு குரு மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க. போய் இதெல்லாம் டக்குலாம் வந்து நீங்கள் மாற்றிட முடியாது, போய் சொல்லுவாங்க. அப்போ வந்து இது தான் நல்லா இருக்குன்னு சில டைரக்டர்லாம் வெளியே தெரிச்சிடுவாங்க. இவர் போய் வேணும்னே பண்ணது. இது எல்லாம் சந்திரபாபுவுக்கு எதிராக மாறியது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ஆடம்பர வாழ்க்கை அதெல்லாம் அதன் பிறகு வந்து குடி, தாறுமாறான குடி, தன்னுடைய எதுவுக்காக சரியான சமயங்களில் போகிறது, கமிட்மெண்ட் வச்சுக்கிறது கிடையாது, படங்களை வந்து தூக்கி எறிகிறது, இதெல்லாம் ஒரு கதை நிறுத்தின வந்துட்டியாடா போடான்றது. உங்களுக்கு வந்து பேர் வந்து வெளியே வந்து 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 இதுவாகிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் ஒரு பெரிய ப்ரொடியூசர் அவர் வந்து பேர் சொல்ல விரும்பல, நம்பர் 1 ப்ரொடியூசராக இப்போ வரைக்கும் இருந்தார் அவர். அப்புறம் பட தயாரிப்பு நிறுத்திட்டார். அவர்கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், சார் சினிமாவில் வந்து ஒரே ஒரு நிமிஷத்தில் உங்கள் பேர் கெட்டு போயிடும் ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா, ஆனால் ஒரு பேரை சம்பாரிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, அதன் பிறகு நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன இது பண்ணாலும் இந்த சினிமா நம்பாது அப்படின்னார். அவர் என்னென்னா நான் வந்து சென்னைக்கு வந்து ஒரு வேலை தேடி வந்தேன் சார். எனக்கு மீரான் சாஹிப் சீட்டு மவுண்ட் ரோடில், அங்கே தான் வந்து நிறைய சினிமா கம்பெனிகள் இப்போவும் இருக்குது. ஓகே. அப்போ வந்து ரீல்ஸ் பொட்டியில் வந்து வரும். அந்த பொட்டிகளை வந்து வெளியூர்களுக்கு வந்து பஸ்ஸில் ஏற்றுவாங்க. எல்ஐசியில் வந்து அந்த பொட்டியை வச்சு பாரிஸில் சில பேர் பிராட்வே கொண்டு போவாங்க, சில பேர் எல்ஐசி வாசல். அப்போல்லாம் வந்து மவுண்ட் ரோடு வழியாக தான் வெளியூர் பஸ்லாம் போகும். இப்போ தான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து மவுண்ட் ரோடு வழியாக வரும்போது அந்த பொட்டியை வந்து தலையில் வச்சு ஏற்றி பஸ்ஸில் ஏற்றுறதுக்கு
வேலூர் போகணும், அப்புறம் வந்து விழுப்புரம் போகணும், இந்த மாதிரி ஒவ்வொரு தியேட்டருக்கும் டெலிவரி பண்ணுறதுல இந்த பொட்டி ஏற்றுற நபராக இருந்தார். அவர் சைக்கிளில் கட்டி அப்புறம் ப்ரொடக்ஷன் பாய் ஆகிறாரு, ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் ஆகிறாரு, ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆகிறாரு. இந்த இடத்துல தான் வந்து என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்னால் நீங்கள் ஒரு ஷூட்டிங்கில் வந்து ஒரு 22,050 ரூபா அப்படின்னா ப்ரொடியூசர் வந்து 25,000 ரூபா கொடுக்குறாருன்னா மீதி அந்த 50 ரூபாயோடு சேர்த்து அவர் வந்து கணக்கு ஒப்படைப்பார். என்ன நீ இது உங்கள் காசு சார், நான் ஏது பண்ணோன்னே அந்த ப்ரொடியூசர் ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுவார், இது மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கான், நல்ல பையன். இப்படியா அப்புறம் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆனார், அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனார், டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி அப்புறம் தயாரிப்பாளர் ஆனார். தயாரிப்பாளர் ஆன பிறகு அவர் மாறலை சொல்கிறாரு, அதன் பிறகு நீ என்ன வேணாலும் செஞ்சாலும் சரி, இந்த சினிமா வந்து அந்த பேர் இருக்கு இல்லையா, அது வந்து மாறவே மாறாது, ஸோ இவர் வந்து இப்படியாப்பட்டவர் தான் அப்படின்னு. ஆனால் சந்திரபாபுவுக்கு அது எதிராகவே மாறியது. இவர் வந்து திமிரானவன், கதை கேட்க மாட்டான், 1க்கு 20 வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. படங்கள் எல்லாம் மலமலன்னு குறைய ஆரம்பிச்சது, கடன் ஆச்சு, குடி ஒரு பக்கம், தன்னுடைய வாழ்க்கையை தானே சரிச்சுக்கிட்டாரு நடிகர் சந்திரபாபு. அப்போ அதுக்கப்புறம் ஏன் சார் அவருக்கு ஒரு குடும்பம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, சந்திரபாபு வாரிசுன்னோ இல்லை அவர் சொந்தக்காரங்களோ யாருமே சினிமா துறையிலையும் கிடையாது, இப்போ வரைக்கும் யாரும் வந்து அவர் லீகலாக சொல்கிறது கூட யாருமே இல்லையே சார்? இல்லை, இப்போ சமீபத்தில் கூட ஒரு படம் வந்து ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணி நடித்தார் தூத்துக்குடியிலேருந்து. அவர் வந்து சந்திரபாபுவோடைய நான் உறவினர்னு சொல்லி விளம்பரம்லாம் படுத்திக்கிட்டாரு. அது ரொம்ப யாரும் டீப்பாக ஆராய்ச்சி பண்ணலை, ஒரு அந்தளவுக்கு போய் கேட்டுக்கல. நடித்து வந்தது படம் பேர் கூட மறந்து போயிட்டார், ஒரு 2 நாள் கூட ஓடலை அந்த படம். ஓகே ஆனால் உறவினர்னு சொன்னார். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய நேரடி வாரிசுகள் அப்படின்னு யாருமே வரல. ஏன்னு தெரியல. வந்து அவருடைய காலம் எப்படி ஆரம்பிச்சதோ அதே போல் மர்மமாகவே அதோடைய இதுவும் முடிஞ்சு போயிடுச்சு. அதன் பிறகு தொடர்ச்சியாக அவருடைய எதுவும் யாருமே வரல. ஒரு இறப்பு கூட இப்போ வரைக்கும் சந்தேகமாக இருக்கு சார். தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. சில பேர் வந்து குடிச்சு அவரால் முடியலை, உடம்பு செல்லாமல் இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. எது உண்மை? இல்லை, 2 விதமான இது இருக்குது. வந்து யாரும் இது பண்ணல. ஆனால் அநேகமாக வந்து இந்த கடைசி கட்ட காலங்களில் குடி வந்து ஓவராகி அவருக்கே ஒரு மனசாட்சியாக இது பண்ணி நம்ம இவங்கெல்லாம் வந்து கர்வமாக பேச ஆரம்பிச்சிட்டு இவங்கெல்லாம் எடுத்து பேசுகிறோம். நம்ம ஒரு வளர்ச்சியில் வந்தோம், இந்த சினிமாவை நம்மளை வந்து நாமளே அழிச்சுக்கிட்டோமே, இதை எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படின்ற அளவுக்கு வந்து முழுமையான ஒரு குடியிலேயே இருந்து அவர் படுத்த படுக்கையாகவே இறந்துட்டார் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இருக்குது. வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் அப்படி வந்து ஒரு கலைஞன் வந்து அப்படியே மறைஞ்சு போகிறான், அவருடைய விஷயங்கள் இதுவாகுது. ஆனாலும் இன்றைக்கி நீங்கள் சொல்லும்பொழுது நீங்கள் மெட்ராஸ் பாஷை அப்படின்னு சொன்னீங்கல்ல, கமலஹாசன் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், நான் இன்றைக்கி வந்து இந்த மெட்ராஸ் பாஷை சென்னை ஸ்லாங் பேசுகிறதுக்கான காரணம் வந்து 2 பேர். ஒன்று வந்து சந்திரபாபு, இன்னொன்று லூஸ் மோகன். இவங்க 2 பேரும் தான் என்னுடைய இன்ஸ்பயர். அவங்களுடைய படங்களை நான் திரும்ப பார்க்க ஆரம்பித்து அதிலேருந்து அவங்க பண்ணுறதுல நான் வந்து ஒரு 50% கூட பண்ணல அப்படின்னு அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார். அப்படியாப்பட்ட ஒரு கலைஞனுடைய வாழ்வு வந்து ஒரு மர்மமாகவே முடிஞ்சு போகுது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.